10 டம்ளர் சாதாரண ரைஸ் கஞ்சி தான். இது வெறும் ரைஸ் வித் கஞ்சி. இது ப்ரோட்டீன் பவுடர், ஆம்பே ப்ரோட்டீன் பவுடர். உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டோ அவ்வளோ வெயிட்டு. இது எவ்வளோ வெயிட்டுக்கு தகுந்தாமல் கலக்கணும். எனக்கு அது பிடிக்கல, ப்ரோட்டீன் வேண்டாம்னா ரைஸு, உப்பு, கஞ்சி இதை எடுத்துக்கிட்டு சாதம் நல்லா கெட்டியாக வச்சுக்கலாம். நான் எனக்கு லிக்யூடாக தண்ணியாக இருந்தால் ஏன்னா மோர் டைம்ஸ் நான் சாப்பிடுவேன். இந்த கஞ்சிக்கு ஊறுகாய் தேவையில்லை. இந்த ஊறுகாய் எடுத்து பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிரீன் சில்லி, ரெட் சில்லி, மூணு வயசுலேருந்து 10 வயசு குழந்தைகள் யூனியன் வந்துக்கிட்டே இருக்கு, ஊறுகாயை கேட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவாங்க. 60லேருந்து 100 வயசு உள்ளவங்களுக்கு இந்த ஊறுகாய் அவ்வளோ சூப்பரான ஒரு வரப்பிரசாதம். கஞ்சி சோறு டெய்லி எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், கஞ்சியாக சாப்பிட்லாம். நான் எனக்கு கன்வீனியண்ட்டாக கஞ்சியாக கரைச்சிட்டேன் மிக்ஸில். ரைஸு வித் உப்பு, வேறு எதுவும் கிடையாது. அப்பா ஒரு ஊறுகாய் பாட்டிலு அது எவ்வளோ கிராமு? 300 கிராம். தினம் அதிகபட்சமாக 1 ரூபி தான் செலவு. அவ்வளோ டேஸ்ட். நிறைய பேர் ஊறுகாயே சாப்பிட்றாங்க. இது ஊற 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 அவ்வளோ டேஸ்ட். அப்பா அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த ரெட் சில்லி ஊறுகாய் இருந்தால் நல்ல டைஜஷன் தான் பெஸ்ட்டு. அந்த ஊறுகாய் வாங்கினதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே குட் டைஜஷன். ஊறுகாய் நம்ம இன்னும் உணவுகளில் சேர்க்கறதே இல்லை. ஊறுகாயை ஒரு கடைசி பாட்டில் வச்சுக்கணும். டெய்லி காலையில் கஞ்சி சோறு, ஊறுகாய், இட்லி, தோசை, இட்லி வித்து மட்டன் குழம்பு, இட்லி வித்து குடல் குழம்பு, இட்லி வித்து சிக்கன் குழம்பெல்லாம் தோற்றுரும். எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ரெட் சில்லியோட மகிமை அப்படி. இந்த ஊறுகாய் எப்படி வந்துச்சு, வாட் இஸ் த ஊறுகாய் ஸ்டோரி, அதை மிஸ்டர் கிரீஷ் என் பேர் கிரீஷ், YMD ஃபுட்ஸ்லேருந்து. நம்ம ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு 4-5 வில்லேஜ் அடாப்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஆர்கானிக் வேடு. இது நம்ம சென்னை திருமலவாயில் சிட்கோ உமன்ஸ் எஸ்டேட்டில் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அதில் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். நம்ம கம்பெனி மெயினாக உமன் எம்பவர்மெண்ட் பேசிஸில் ஓன்லி ஃபீமேல் ஸ்டாஃப் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம கம்பெனி ISO certified
அண்ட் மெயினாக வந்து குவாலிட்டி, சேஃப்டி, கிளென்லினஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா NABL அண்ட் FSSAI சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ். ஸோ சார் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட 6 வெரைட்டி ஸ்பைசஸ். என்னென்ன ஸ்பைசஸ் இருக்குது காமிங்க எடுத்து. ஸ்பைசஸ் வந்து நம்மக்கிட்ட கொரியாண்டர் இருக்குது. இல்லை ஊறுகாய் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ வேற டைனிங் டேபிள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கார்லிக் இருக்குது, சாரோட ஃபேவரட் ரெட் சில்லி இருக்குது, அப்புறம் மேங்கோ இருக்குது, லெமன் இருக்குது, அது இல்லாமல் ஜிஞ்சர் வந்து நம்ம இஞ்சி யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ஸ்பைசஸ் வந்து நம்மக்கிட்ட கொரியண்டர் இருக்குது, கறி லீவ்ஸ் இருக்குது, டர்மரிக் இருக்குது, இட்லி தோசை பொடி இருக்குது, பருப்பு பொடி இருக்குது, மசாலா சில்லி இருக்குது. அவர் மட்டும் போகிறேன். நீங்கள் கேள்வி ஊறுகாயில் அவைலபிலிட்டி கிடைக்காது. ஒரு 2 months 3 months கிடைக்கும், இல்லை 6 months கிடைக்கும். பேரண்ட்ஸு திடீர்னு 6 months இல்லைன்றீங்க, என்ன ரீசன்? ஸோ என்ன ரீசன்னா, இப்போ ரெட் சில்லி பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 3 மாதம் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரொடக்ஷனே ஆகும், விவசாயத்தில் நடக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை எடுத்து நம்ம கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பேட்சாக ரெடி பண்ணுவோம். நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் வைக்கும்போது காஸ்ட் அதிகமாகுமே. ஆமாம். ஸோ என்னென்னா, நம்ம பிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸிங்கில் ஹையர் செக்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப கார்மையாக பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ணுறதே செக்கில் ஆட்டில் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பிக்கல்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ ரா மெட்டீரியல் நம்மளே டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். நம்ம வீட்டில் ஆந்திராவில் மட்டும்தான் கிடைக்குமா? ரெட் சில்லி நம்ம தமிழ்நாடுலேயும் கிடைக்கும். அது என்னென்னா குவாலிட்டி டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன குவாலிட்டி? இப்போ என்ன உரப்பு தன்மை அதிகமாக இருக்குமா? என்ன சார்? அது உரப்பு இருக்கு இல்லையா? உரப்பு அந்த டேஸ்ட்டு, அந்த சாயில், அந்த மிர்ச்சியில் வந்து அந்த ஸ்பைஸ் லெவலு, ஸ்வீட்னஸ் லெவல், சார் லெவல் எல்லாமே மாறும். ஆந்திரா குண்டூரா? ஆமாம், குண்டூர் காரம்னாங்களே. ஆமாம். அந்த குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்டு, நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்த குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்டு, கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட், கோதாவரி டிஸ்ட்ரிக்ட், இங்கேருந்து எல்லாமே சோர்ஸ். நம்ம தமிழ்நாட்டிலையும் எக்ஸாம்பிள் இந்த டர்மரிக் எல்லாம் இருக்குது, மஞ்சள், இதெல்லாம் நம்ம ஈரோட்லேருந்து ஸோ இது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி மிளகா கிடைக்காது. மிளகா கிடைக்கும் தமிழ்நாடு. பூண்டு கிடைக்கும். பூண்டு எல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதுலேயும் நம்ம இஞ்சி கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிஞ்சர் வந்து சாதா இஞ்சி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன, நம்ம வீட்டில் எப்படி பண்ணிக்கிறோம், மக்கள் குவாலிட்டி எல்லாருக்கும். எல்லாம் பக்கா. ஆமாம். இது நானே இது ஏன் கமர்ஷியலாக நீங்கள் கொண்டு போகல? நீங்கள் ஆன்லைனில் இது மாதிரியே கொண்டு போகிறீங்க. ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னா, இல்லை கடையில் கமர்ஷியலில் போனால் அதிக கிரெடிட் கொடுக்கணும், எக்ஸ்பைரி எடுக்கணும், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. சார், இதுக்கு ஆன்சர் ஒரே ஒரு சிம்பிள் திங். நாங்கள் ஏன் இன்னும் கமர்ஷியலாக போகலை? இப்போ மக்கள் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் ஒரு 10 ரூபாய் அதிகமாக செலவு பண்ணுறது யோசிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கம்மி ரேட்டில் என்ன பொருள் கிடைக்குதோ அது வாங்கிடுது. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் இப்போ வரைக்கும் கமர்ஷியல் ஏன் போகலன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ராடக்ட் ஒரு 300 ரூபாய், இப்போ ஒரு ஸ்டோருக்கு போகிறோம், அவங்களுக்கும் மார்க்கெட். ஏன்னா அதை வச்சு தான் அவங்களே சர்வைவ் ஆகும். ஸோ அதனால் லாஸ்ட்டுக்கு கன்சியூமர் கிட்ட போகிறதுக்குள்ள ஒரு ரேட் 300 450 500 ரூபாய். ஸோ அதனால் நாங்கள் இன்னும் கமர்ஷியல் இல்லாமல் அதான் நம்ம சூப்பர் மார்க்கெட்டு ஸ்டோர்ஸில் வச்சாலும் லாஸ்ட்டு மக்கள் தான் சாப்பிடுவோம். ஸோ நேராக மக்களையே ரீச் பண்ணலான்ட்டு தான் நாங்கள் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா இருக்கும். நல்லா போயிட்டுருக்கோம். எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க? நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து இப்போ 12 லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு யூனிட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக நம்ம YMD பிராண்ட் வந்து ஓன்லி லேடிஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து மிடில் ஈஸ்ட் பண்ணிட்டு பேமெண்ட்லாம் அதெல்லாம் கரெக்டாக வரும்.
ஸோ இது குவாலிட்டி வந்து அருமையானது. கமர்ஷியலாகவும் உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கும். டிஎஸ்ஆர்ங்கிற பிராண்டில் கிடைக்கும். அதுக்கான வேலைகள் ஏன்னா கமர்ஷியலில் வந்து நம்ம எப்போதுமே ராக் பாட்டம் ப்ரைஸு, குயிக் டெலிவரி, குவாலிட்டி. கமர்ஷியலில் வந்து பல்காக சேல்ஸ் பண்ணும்போது ரேட் கொடுக்கலாம். இப்போ 4000 ஸ்டோர் 5000 ஸ்டோர் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கும் போது ரா மெட்டீரியல் கம்மி வாங்கலாம், இம்போர்ட் பண்ணலாம். இந்த குண்டூர் மாதிரி வேல்டில் வேலைங்க இருக்குது. அதான் நம்ம மிளகா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே மெயின் சோர்சிங் வந்து அது விட்டா அந்த குண்டூர் டிஸ்ட்ரிக்டில் தான் மெயினாக. இல்லை அது விட்டா நார்த்தில் இருக்குது. அது என்னென்னா இந்த காஷ்மீர் மிளகா இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு அந்த காரம், அதோட ஆத்தென்டிசிட்டி, அதோட ஃப்ளேவர் ஃபாரின்ல கிடைக்கிறதா கிடைக்காது. ஏன்னா நம்ம உலகத்திலேயே 90% ஆஃப் சில்லி எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவிலேருந்து தான். ஏன் மற்ற கண்ட்ரிலாம் சில்லியை ப்ரொமோட் பண்ணல? ஏன்னா நம்ம சாயில் வேர்ல்டில் மேங்கோஸ் எடுத்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான்லேயும் வேணும். ஆனால் நம்மளோட சில்லிக்கும் அவங்களோட சில்லிக்கும் ரொம்ப சைனா பெனாலி வருது சார். ஆனால் நம்ம கிடைக்காது. சில்லி இம்போர்ட்டே ஆகுது இல்லை. நம்ம இந்தியாவிலேருந்து வெளில போகிறது தவிர வெளிநாட்டிலேருந்து இந்தியா இது அப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இந்த ப்ராடக்டை ஒருத்தரும் கடையில் கிடைக்கலாம், கூடிய விரைவில் கடையில் கிடைக்கும். ஏன்னா கடையில் கிடைக்கும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மக்கள் பயப்படுறாங்க. அந்த ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு ராக் பாட்டம் ப்ரைஸில் மற்ற ஊருகாய் இன்டர்நேஷ்னல் பிராண்டோட ரீப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம். OMD ஸ்பெஷலைஸ்ட் ரெட் சில்லி ஊறுகாய் யூஸ் பண்ணுங்க. இந்த